நீங்கள் கரூருக்கு பிறகு தானே வாட்டர் பாட்டிலாம் சப்ளை பண்ணுறீங்க. கரூருக்கு பிறகு தானே நீங்கள் வந்து டென்ட் போடுறீங்க. கரூருக்கு பிறகு தானே நீங்கள் வந்து ஏர் கூலர் வைக்கிறீங்க. கரூருக்கு பிறகு தானே சாலையில் போடாமல் கூட்டத்தை வந்து இன்னைக்கு ஒய்எம்சி திடலில் போடுறீங்க. அப்போ கரூரில் ஒன்று நடந்திருக்கு, அது நடந்ததுனால திருத்திக்கிட்டீங்க, அப்படி தானே? அப்படின்னா அந்த கரூரில் நடந்தது தப்பு. அந்த தப்புக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளணும். நீங்கள் 41 பேருக்கு கழுத்து பிடிச்சி கொள்ளலை, ஆனால் உங்களை பார்க்க வந்து செத்தான். உங்கள் பார்க்க வந்து செத்தவனை சரி நீங்கள் சரியான இடத்துக்கு போயிட்டீங்க. சரியான இடத்துக்கு போயும் அங்கே கூட்ட நெரிசலில் ஏதோ ஒரு மரணம் நிகழ்ந்துருச்சு. ஏன் ஓடி போனேன்? ஓம் சக்தி பராசக்தி தாவேக்கா ஒரு தூய சக்தியா? ஜெய்காளி ஓம்காளி விஜய் ஒரு ஓடுகாளி. ஓடுகாளி போல ஓடி போயிட்டு திருச்சியில் பிரஸ் கேட்குறாங்க, ஓடி போயிட்டாரு. திருப்பி ஏர்போர்ட் இறங்கும்போது சிரித்து கொண்டே செல்ஃபி எடுத்து வராரு. 4 நாள் வீட்டிலிருந்து வாயே திறக்கலை. 4வது நாள் காவல்துறை கைது பண்ணாது, சிஎம் ஸ்டாலின் எதுவும் வழக்கு போட மாட்டாரு அப்படின்னு அஃபிஷியலாக திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர் விஜய்க்கு சொன்னதுக்கு பிறகு உங்கள் அங்கிள் எதுவும் என்ன பண்ண மாட்டார்ல அப்படின்னு கேட்டோடனே, இல்லை அங்கிள் பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு பிறகு தான் ஸ்டாலின் அங்கிள் நீங்கள் என்ன ஏதாவது பழிவாங்கன்னா என்ன பழிவாங்க, என் ஆள்களை விட்டுருங்க அப்படின்னு வீடியோ போட்டதெல்லாம் கழுத்தை சரிச்சுக்கிட்டு பட்டனை கழட்டி போட்டு அந்த மைக்கெலாம் கூட மாட்டாமல் ஒரு ராவாக இருக்கணும், அந்த வீடியோ லைவாக இருக்கணும். எல்லாமே நாடகம். ஒரு நடிகன் எப்படி நடிப்பான் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு.